நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருமே இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்தில ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறன்றது தான். ஸோ என்னடா இது இப்படி புது புரளியாக இருக்குது அப்படின்னு யாருமே பயப்படாதீங்க. ஸோ இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் உங்களோட காசுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்போனா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சைட்டு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இது சைட்டில் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது சம்மந்தமாக தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் மூலமாக eBay ட்ராப் ஷிப்பிங் ஒரு கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நம்மளோட வியூவர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இந்தியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ரீலங்காவில் எப்படி ஒர்க் பண்ணி விட்ரோல் பண்ணுறது, உங்களோட பேங்க்குக்கு எப்படி விட்ரோ பண்ணுறதுன்றதான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இந்தியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் அதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர், நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பண்ண டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் இது ஒரு 10 நாள் கோர்ஸ். ஸோ 10 நாள் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வர 1 மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ கைடும் கொடுப்போம். ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ண என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இப்போயே ஜாயின் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு ஒரு 15லேருந்து 20 பேருக்குள்ளே தான் கிடைக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட காசை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 20,000, 30,000, 40,000 அப்படி ஏதாவது ஒரு சைடில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுகளை முடிந்தவரை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை முக்கியமாக சொல்லிடலாம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சோஷியல் பேஜஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ இது நிறைய பேர் இப்போ பைனான்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களோட மொபைலில் பைனான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்காக டெடிகேஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். ஸோ பைனான்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், பைனான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு பைனான்ஸ் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பைனான்ஸ் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையுமே பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், நம்ம போட்ட காசை விட எவ்ரி மந்த் ஒரு நல்ல டீசெண்டான இன்கம் எடுக்க முடியும். பட் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட போட்ட காசை நீங்கள் திரும்ப ரீஃபண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான இது. நீங்கள் எந்த ஒரு சைட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு பைனான்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ பைனான்ஸ் உங்களோட பேங்க் மாதிரி தான். நீங்கள் எப்படி பேங்க்கில் உங்களோட கேஷ் போட்டு வச்சுருப்பீங்களோ ஸோ அதை மாதிரி இந்த பைனான்ஸில் உங்களோட டிஜிட்டல் கரன்சி, எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா பிட்காயின் அண்ட் USDT, ட்ரான் காயின், BNB காயின், ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன, டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலாம். பட் மோஸ்ட்டாக இந்த டைமில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கிரிப்டோ சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரை எவ்வளோ குறைவாக இன்வெஸ்ட் பண்ணிடுமோ அவ்வளோ குறைவாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறேன்னா ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் 1 by 1 சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் ஷூர் பண்ணி சொல்லலும் மந்த்லி ஒரு $5 $10 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் தொகையாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ தொகையாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக மட்டும்தான் முடியுமே தவிர எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டோ ஆன்லைன் சைட்டுகள் மூலமாக அவ்வளவு மந்த்லி ஒரு 50,000 60,000 ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம சொல்லிடலாம். நீங்கள் பெர்மனன்ட் ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்லுக்கு எது ஏர்னிங்ஸ் பெட்டராக கிடைக்குமோ அதை பாருங்கள். ஸோ இதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நான் ப்ராஃபிட் எடுக்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போட்ட காசுக்கு வட்டி எப்படி எடுக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் காசு போடுறீங்க. ஸோ அதில் பேங்க் மூலமாக உங்களுக்கு ஒரு வட்டி மாத வட்டி என்று தருவாங்க. ஸோ அது மாதிரியே இங்கே பைனான்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாலெட்டுக்கு போயிடலாம். ஸோ கீழ் பாட்டமில் கடைசியாக இருக்குது. ஸோ அதில் ஏர்னிங்ஸ் ஆப்ஷனை போனோம் அப்படின்னா ஸோ நான் BTC அண்ட் TRXும் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நான் ஓட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கேன். அதை ஓட்டோ சப்ஸ்கிரைப். ஸோ எனக்கு டெய்லி கிரெடிட் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதில் TRXக்கு பார்த்தீங்க அப்படின்னா 450 TRX போட்டேன். ஸோ இப்போ எனக்கு 6 TRX கிரெடிட். ஸோ எனக்கு அவங்க இந்த பைனான்ஸ் ஆப் மூலமாக எனக்கு வட்டி பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி BTCக்கும் எனக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் கிடைச்சிட்டு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்ஸ் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து ஸோ அது எங்கே போகணும் அப்படின்னா வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது இந்த ஓவர் வியூவில் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைட்டில் லாஸ்ட்டாக வந்து ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேர்ச் காயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன காயின்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சேர்ச் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் வந்து டாலரில் வந்து போட போகிறீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி அப்படின்னா இப்போ வந்து யூஎஸ்டிடி கொடுத்துட்டு ஸோ மேக்ஸிமம் வந்து 0.8 யூஎஸ்டிடி வந்து என்னோடய வாலெட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து கொடுத்தேன். இதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கக்கூடிய யூஎஸ்டிடி வந்து கொடுத்துருக்காங்க 0.0003 2 யூஎஸ்டிடி வந்து எனக்கு கிடைக்கும். அதே நான் வந்து 100 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 0.02 ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 0.02 வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா $0.2 வந்து கிடைக்கும். ஸோ அதே ஒரு 30 நாளைக்கு வந்து $0.6 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து உங்களோட வட்டி வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதில் மேக்ஸிமம் கொடுத்துட்டு நான் இதில் வந்து கன்ஃபார்ம் இது அக்ரி கொடுத்துட்டு இங்கே நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து என்னோடய ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அமௌண்ட் கார்டு. ஸோ அதாவது அவரேஜாக வந்து எஸ்டிமேட் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ற வந்து இங்கே சைட் வந்து ஷோ ஆகுது க்ரீன் கலரில். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இதில் இருக்குது 0.8 வந்து எனக்கு வந்து இந்த டாலருக்கு தான் எனக்கு வந்து வட்டி வந்து டெய்லி வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகே $0.8 வட்டி வந்து எனக்கு டெய்லி வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பிட்காயினும் கிடைக்குது, டிஆர்எக்ஸும் கிடைக்குது. இது வந்து மெத்தட் நம்பர் 1. ஸோ இப்படி இல்லாமல் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா காயின்ஸை வந்து பை பண்ணி செல் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இதில் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து டிப்ஸ் நம்மளும் வந்து ஒரு சில யூடியூப் வீடியோஸில் பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யூஎஸ்டிடியில் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிடிசி யூஎஸ்டிடி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து நல்ல டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ டவுன் ஆகுறதும் அப் ஆகுறதுமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிடிசி பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட் வரும். ஸோ இங்கே வந்து பை அண்ட் செல் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட்ஸுக்கு வாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹோமில் இருந்து 3வது ஆப்ஷன் ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓகே. ஸோ ஒன்று கன்வெர்ட் இருக்கும். ஸோ கன்வெர்ட்லாம் பண்ண தேவையில்லை. அதை பெக் பண்ணிவிட்டு ஸ்பாட் 2வது இருக்கிற ஸ்பாட்டுக்கு போங்க. ஸோ ஸ்பாட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்பாட்ன்ற மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது 2வது ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி பிடிசி யூஎஸ்டிடி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது காயின் இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து காயின்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் வந்து பிடிசி பண்ணலாம், இல்லை வந்து டிஆர்எக்ஸுக்கு பண்ணலாம். ஸோ அது என்ன வேணால் பண்ணுங்கள். பட் இப்போ வந்து பிடிசி பண்ணுறது வந்து நல்ல ப்ராஃபிட். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து பிடிசி வந்து பை பண்ண முடியும் அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ பிடிசி வந்து யூஎஸ்டிடியாகவும் செல் பண்ணலாம், இல்லை யூஎஸ்டிடிக்கு வந்து பிடிசியை வந்து பை பண்ண முடியும். ஸோ நம்மளே வந்து அதுக்கு வந்து ப்ரைஸை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற லிமிட். ஸோ இதை வந்து வடிவாக பாருங்கள், லிமிட்லேயே விட்டுருங்க. ஸோ லிமிட் விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். நான் வந்து லிமிட் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ லிமிட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற ப்ரைஸுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ப்ரைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பை பண்ண போகிறோம், பிடிசி வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். அப்போ நான் வந்து ஒரு $20,000 இருக்குது. ஒரு பிடிசியோட ப்ரைஸ் வந்து $20,000 இருக்கும்போது நான் வேண்டுறேன், பிடிசி வந்து வேண்ட போகிறேன். ஸோ எவ்வளோ பிடிசி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 5 பிடிசியோ இல்லை வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ 0.04ன்னு வைப்போம். ஸோ $800 வேணும். ஸோ நான் வந்து 0.004 வைக்கிறேன். அதான் வந்து $80 பிடிசி வந்து நான் வேண்ட போகிறேன். அதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 20,000. ஒரு பிடிசியோட ப்ரைஸ் வந்து 20,000 இருக்கும்போது நான் வேண்ட போகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.004. ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து பிடிசி வேண்ட போகிறேன். ஸோ அதுக்கான காயின் எவ்வளோ யூஎஸ்டிடி முடியும் அப்படின்னா 80 யூஎஸ்டிடி. அப்போ இந்த 80 யூஎஸ்டிடி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மாதிரி தான் நீங்கள் வந்து இதை பை பண்ணணும். அப்போ இந்த ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா $23,000 போயிட்டுருக்கு. ஒரு பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000 இங்கே சைட்டில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து எப்போ இந்த பிடிசியோட ப்ரைஸ் வந்து $20,000 வருதோ அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இந்த இடத்துல பை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 0.004 பிடிசி வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 20,000 வரும்போது. சரி ஓகே. ஸோ 20,000 வரும்போது எனக்கு 0.005 பிடிசி வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஆட் வந்து போட்டேன்.
அடுத்து வந்து செல் பண்ணுறது. ஸோ அப்போ செல் பண்ணும்போது நாம் விற்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 23,000 அப்படின்றது தானே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 25,000 வைப்போம். அப்போ 20,000க்கு பிடிசியை வேண்டுறோம். ஸோ 25,000 வரும்போது விற்கிறோம். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அப்போ எவ்வளோ பிடிசி இப்போ நான் வந்து 0.004 வந்து இதில் பை பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே செல் பண்ணும்போது அதே அமௌண்ட்டை கொடுப்போம் 0.004. ஓகே, பிடிசி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்க போகுது $92 வந்து நமக்கு கிடைக்க போகுது. அப்போ $80 வேண்டுறோம், $92 வந்து விற்கிறோம். அப்போ நமக்கு இதில் ப்ராஃபிட் என்ன, நமக்கு வந்து $12 வந்து ப்ராஃபிட். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், மினிமம் மந்த்லி வந்து ஒரு $10 வந்து $12 வரைக்கும் போகும். ஏன்னா பிடிசியோட ப்ரைஸ் வந்து இப்போ எவ்ரி மந்த்தும் 19,000 வரைக்கும் குறையுது, 25,000 வரைக்கும் கூடுது. ஸோ இது வந்து எவ்ரி மந்த் தான் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக இது இப்போ இந்த பைனான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி வந்து ஓவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிடிசியோட ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நான் வந்து 25,000 இங்கே வந்து செல் பண்ண போகிறேன். அப்போ ஒரு பிடிசியோட ப்ரைஸ் வந்து 25,000 ரீச் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பிடிசியை வந்து சேல் பண்ணிடணும். ஸோ சேல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பிடிசி விற்க போகிறோம் அப்படின்னா 0.004 விற்று அப்படின்னா இப்போ பாருங்கள் $100 வந்துட்டு. அப்போ ப்ரைஸ் வந்து மாறிக்கொண்டிருக்கு. அப்போ ப்ரைஸ் மாற மாற எனக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன செய்யும், நமக்கு வந்து மாறப்போகுது. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து $100. ஸோ அப்போ $80 விற்றதை $100 விற்க போகிறோம். அப்போ முதல் பார்க்கும்போது $92 இப்போ $8 கூடியிருக்கு. அப்போ 0.004 பிடிசி விற்கும்போது $8 கூடுது அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு $20 வந்து நமக்கு என்னது, நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு மெத்தட். ஸோ நான் வந்து இப்போ வந்து இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், பிடிசியை வந்து பை பண்ண போகிறேன். என்னோட USDT இருக்குது. ஸோ நான் அதை வந்து பிடிசியாக வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்து 104 USDTயுமே வந்து நான் வந்து பிடிசியாக மாற்றணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ ஆர்டர் வந்து எப்போ எனக்கு வந்து இந்த USDTயோட பிடிசியோட பெருமானம் வந்து $20,000 குறையுதோ ஸோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படி அந்த இருக்கிற டாலர் எல்லாமே வந்து பிடிசியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நான் இங்கே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னா $23,000 வந்திருக்கு. ஒரு பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $23,000. ஓகே, நான் இன்னொரு $3,000 வந்து குறையும் போது தான் எனக்கு வந்து அந்த பிடிசி வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணி நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ குறைஞ்சது வந்து ஒரு மந்த்து வந்து $20 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு $100 பேசிக்காக போட்டாலே. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து $100 நீங்கள் வந்து வித்ட்ரா எடுக்க போகிறீங்க, பேங்க்குக்கு எடுக்க, உங்களுக்கு இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண இருப்பல் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து டெபாசிட் பண்ணும்போது கிரிப்டோ கரன்சியாக தான் டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது இங்கே வந்து பை செல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் P2P ரேடிங் அப்படின்னு இருக்கும், ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணணும் பை செல் அப்படின்னு இருக்கும். பையினா வேணுறது, செல்லுன்னா விற்கிறது. ஸோ நீங்கள் பேங்குக்கு வித்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா செல்லுக்கு தான் போவீங்க. ஸோ USDT செல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா $380. ஒரு USDT நீங்கள் வந்து பேங்குக்கு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து $380 பேங்குக்கு வரும். ஸோ அதேமாதிரி 100 போட்டோம் அப்படின்னா $37,100 அந்த பேங்குக்கு வரும். அதே ட்ரோன் காயின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் காயினோட ப்ரைஸ் வந்து $26 ஒரு செல் ப்ரைஸ். பை இப்போ நீங்கள் வேண்ட போகிறீங்க அப்படின்னா $29 வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிசியோ இல்லை வந்து USDT இந்த மாதிரி காயின் வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சி வந்து பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பைனான்ஸில் இருக்கிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை வந்து கூடவாவோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த eBay ட்ராப் ஷிப்பிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா August 5 வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. சரி, ஒரு 4 நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் வந்து டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிற அதான வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து இப்போ ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா டிரெக்டாக நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் வந்து அதுக்கான இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போடுவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது, இதில் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு சேனலுக்கு வந்து நல்ல வியூஸ், நல்ல ஒரு சப்போர்ட் உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் பிறக்கும். தேங்க்யூ ஃப்ரம் TamilAndroidTherapy யூடியூப் சேனல்.